அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் ஆழ்ந்த தூக்கத்திற்கான ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போகிறோம். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு சவாலாக இருக்குது நிறைய பேருக்கு. மன அழுத்தத்தினால, பல பிரச்சனைனால அதுக்கு நிறைய பயிற்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயிற்சியில் தூக்கம் வந்துடணும், அதுவும் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆசனா பார்க்க போகிறோம். அர்த்த சிரசாசனா. சிரசாசனம் தலைகீழ நிற்கிறது நல்லது தெரியும் அப்படின்னா அதை செய்யலாம். இல்லை நான் இது வரைக்கும் அப்படிலாம் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த அர்த்த சிரசாசனத்தை நல்லா கவனிச்சு இதை செய்யுங்க. கண்டிப்பா நல்ல தூக்கம் வரும். மூளையில சுரக்கக்கூடிய அந்த எல்லா சுரப்பிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மாஸ்டர் கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்பனகால் போட்டு உட்காந்துருங்க. இல்லை வஜ்ராசனம் போட முடியும்னா வஜ்ராசனம் உட்காந்துருங்க. முதுக நேரா வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய தோள்பட்டைய இந்த மாதிரி மெதுவா ஒரு 10 தடவை முன்பக்கம் வந்து இந்த மாதிரி மெதுவா அப்படியே ரொட்டேட் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி பின்பக்கம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். தோள்பட்டைக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த எல்போவை நீங்க சைடில் வச்சுட்டு மெதுவா அப்படியே ஆப் டவுன். இதையும் நீங்க நல்லா பண்ணணும். இந்த மாதிரி தோள்பட்டைக்கு பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா கழுத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் ஒரு 10 தடவை மாதிரி மெதுவா பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி சைடில் ஒரு 10 டைம்ஸ். திரும்ப அதே மாதிரி கழுத்து மேல அப்படியே டவுன். இந்த பயிற்சி முதுக நல்லா நேரா வச்சுட்டு தான் பண்ணணும். முதுகு வந்து இந்த மாதிரி வளைக்க கூடாது. நேரா வச்சுட்டு தான் நீங்க பயிற்சி பண்ணணும். ஓகே, இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, இப்போ அர்த்த சரசாசனா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா உட்காந்துக்கோங்க. இந்த வஜ்ராசனா உட்காந்துட்டு இந்த வஜ்ராசனத்திலையும் நீங்க நல்லா மூச்சு இழுத்து விடணும். எனக்கு இப்படி வஜ்ராசனம்லாம் உட்கார முடியாது, முட்டிலாம் வலிக்கு, இந்த மாதிரி பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்க நேரடியாவே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காராம முட்டாங்கால் போட்டுட்டு நீங்க பயிற்சிக்கு கூட நேரடியா போயிடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எல்போவை இந்த மாதிரி கீழே வைக்கணும். உங்களுடைய எல்போ வந்து தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். இந்த எல்போ வைக்கும்போது உங்களுடைய 2 கைகளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க கை விரல் முடிவோட அளவு வந்து 2 பக்கமும் இப்படி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா இந்த விரலை லாக் பண்ணி இந்த மாதிரி வச்சிடணும். இதுல என்னன்னா கொஞ்சம் அளவு மாறுபடலாம். இந்த மாதிரி நீங்க விரல அளவு எடுத்து வச்சாலும் உங்களுக்கு ஷோல்டர் அளவு எல்போ இருந்தாலே கரெக்டா வந்துடும். அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப விரிக்க கூடாது, ரொம்ப உள்ள தள்ளி வைக்க கூடாது. அந்த எல்போக்கு இடைவெளி கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த கையை கோர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா, இது மேல வந்து தலையை வந்து ஏத்தக்கூடாது. தலை வந்து தரையில தான் இருக்கணும். தலைக்கு பின்னாடி தலையை சுத்தி தான் வந்து என்ன இருக்கணும், இந்த கையோட உள்ளங்கை பகுதி வந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த எல்போ கரெக்டா நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இப்ப மெதுவா என்ன பண்ணணும், தலை அந்த மாதிரி அந்த இடைவெளியில வந்து வைங்க. பாத்தீங்களா, கை வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான். தலையை சுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும், மெதுவா முதல்ல உங்களுடைய முட்டியை மட்டும் இந்த மாதிரி தூக்கணும். தூக்கிட்டு மெதுவா ஒரு 2 ஸ்டெப் வந்து இந்த மாதிரி முன்னாடி வாக் பண்ணும். முடியலனாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இதுல அப்படியே 10 வினாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். முதல்ல கால் முட்டியை தான் கீழே வைக்கணும். அப்புறமா அப்படியே மெதுவா வஜ்ராசனா. திரும்ப அப்படியே நேரா வந்துருங்க. நேரா வந்துட்டு கழுத்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு. கழுத்துக்கு வந்து சின்னதா ஒரு அந்த நீங்க முதல்ல பண்ண வார்மப்ப மெதுவா செஞ்சுக்கணும். இப்போ அர்த்த சிரசாசனா போடும்போது சிலவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி தூக்கிடுவாங்க. பட் இப்படி நடந்து போக முடியாது. தோள்பட்டையெல்லாம் இறுக்கமா இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 வினாடி நிக்க முடியலனாலும் ஒரு 5 வினாடி அப்படியே வச்சுட்டு
நீங்க உடனே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி இறக்கிடலாம். திரும்ப கூட செஞ்சுக்கலாம். நீங்க நல்லா பயிற்சி பண்ணிட்டு ஒரு வாரம் நல்லா பயிற்சி பண்ணீங்கனாலே உங்களால ஒரு 30 வினாடி வந்து உங்களால இந்த ஆசனத்துல நல்லாவே இருக்க முடியும். 30 வினாடி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும். ஒரு வாரம் ஒரு 10 நாள் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஸோ தலை 2 எல்போ அந்த லோடு வந்து 3 பக்கமும் ட்ரைபாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அந்த முக்கால் ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு, முக்கா 3 கால் உள்ள நாற்காலிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 பக்கமும் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து லோடு வந்து ஈவனா பேலன்ஸ் ஆகணும். தலைக்கு மொத்தமா என்ன செய்யக்கூடாது, அ வெயிட் போகக்கூடாது. ஸோ ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த தலைக்கு மட்டும் வெயிட் குடுத்தாங்கன்னா, கழுத்துலாம் வலிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த எல்போ மேல நீங்க கவனம் வச்சுட்டே பண்ணணும். ஸோ நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம், அர்த்த சிரசாசனம் 2 ஸ்டெப் முன்னாடி நடந்து வாங்க. ஒரு கால் மட்டும் மெதுவா அப்படியே தூக்கி பாருங்க. இவ்வளோ தூரம் தூக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ செஞ்சா போதும். இவ்வளோ தான் எனக்கு வரும்னாலும் பரவால்ல. தூக்கி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். ஸோ 10 வினாடி 10 வினாடி பண்ணுங்க. இல்ல முடியல அப்படின்னா, ஒவ்வொரு காலுக்கும் 5 வினாடி 5 வினாடி பண்ணாலே போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். மூச்சு இல்ல இப்ப எனக்கு சிரசாசனம்லாம் போட தெரியும். நான் சிரசாசனம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு உள்ளவங்க, இது நல்லா பயிற்சி பண்ணிட்டு, கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணி, நீங்க செவுத்துக்கிட்ட வந்து ஏற்கனவே சிரசாசனம் போட்டிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம சிரசாசனத்துக்குன்னு தனியா வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். ஸோ சிரசாசனம் தெரியும் அப்படிங்கிறவங்க, சிரசாசனம் என்ன செய்யலாம்? நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ சிரசாசனா போடுறது ரொம்பவே நல்லது. ரிலாக்ஸ். ஸோ ஆசனா முடிச்சதுக்கு அப்புறம் கழுத்துக்கு சின்னதா நீங்க பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா உடம்போட மொத்த அந்த வெயிட்டும் ஸோ தலைக்கு வந்துருக்கிறதுனால இந்த கழுத்து எலும்பு வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த கழுத்துக்கு வார்ம் அப் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ ஆசனா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் நல்லா படுத்துட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப பார்த்த இந்த ஒரே ஒரு ஆசனம், அதாவது அர்த்த சிரசாசனம். சிரசாசனத்துல பாதி ஆசனம். சிரசாசனம் போட்டாதான் முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நீங்க அர்த்த சிரசாசனம் போட்டாலே சிரசாசனத்துல என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் வந்து அப்படியே இதுல வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஒரே ஒரு ஆசனத்தை கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணி சரியா பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க இந்த பயிற்சியை செஞ்சா போதும். நல்லாவே வந்து தூக்கம் வரும். முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இந்த பயிற்சிய நீங்க காலையில தான் செய்யணும். நம்ம இரவு தூங்குறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம இத செஞ்சுட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். இப்ப சாயங்காலம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சாயங்காலம் செஞ்சீங்க அப்படின்னா, ஸோ மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாயிரும். நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் சாயங்காலம் இந்த சிரசாசனம் போட்டா, சிலவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதுவும் ஏற்கனவே எனக்கு தூக்கம் வராது, நைட் ரொம்ப லேட் ஆகும். மைண்ட்ல ஏதாவது போட்டு நான் குழப்பிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, குறிப்பா சாயங்காலம் செஞ்சீங்கன்னா, இன்னும் தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ காலையில கண்டிப்பா இந்த பயிற்சிய செஞ்சு பாருங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தூக்கம் வந்துரும். ஸோ இந்த பயிற்சிய தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு, உங்களுக்கு பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.